ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ரிஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி பீஸா வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து சிக்கன் பீஸா. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பீஸா டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் நல்லா ஒட்டுற மாதிரியே வரும். நீங்கள் வந்து நல்லா இதை வந்து இழுத்து இழுத்து பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிணைய பிணைய பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பீஸா மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பீஸா சீசனிங் இருக்கும்ல, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழத்தில் வந்து பாதி எலுமிச்சப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணிடலாம். பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆக வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கழிச்சு பாருங்கள், மாவு வந்து அப்படியே டபுள் ஆகிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பீஸா பேஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வந்து மாவை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பங்கை வந்து நம்ம எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பீஸா பேனில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பீஸா பேஸை வந்து அந்த பேனில் வச்சுட்டு கையிலே இந்த மாதிரி எல்லா ஓரத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கக்கூடாது, சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். நீங்கள் பீஸா சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்கள்ல, எல்லா ஓரமும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கையிலே இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பேக் ஆகி வரும். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா மாவு வந்து மேலே எலும்பி வரும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பீஸா சாஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பீஸா சாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கிது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மொசரல்லா சீஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். மொசரல்லா சீஸ் உங்களுக்கு கிடச்சிச்சினாலும் நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அன்றைக்கி கிடைக்கல, பீஸா சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டானியா கம்பெனிலேருந்து நான் வாங்கியிருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிக்கன் பீஸை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் வந்து எடுத்து குடமிளகா இருக்கும்ல, அதை வந்து நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து என்னென்ன கலர் கிடைக்குதோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயமும் நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன்.
அடுத்து வந்து உங்ககிட்ட ஆலிவ்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து துருவின சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆரிகானா இருக்கும்ல, பீஸா சீசனிங் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாஸ்லேயுமே வந்து அது வந்து சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து மேலே கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம வந்து பீஸா சேர்த்துட்டு 180 டிகிரியில் வந்து நான் வந்து 25 மினிட்ஸ் வந்து வைக்கிறேன். வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து பீஸா வந்து நல்லா பேக் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி பீஸா பாருங்கள் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை பீஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் பீஸா பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா சீஸியாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இது செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.